லேவியராகமம் 18ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாணம் ஆக்கலாகாது, அது உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவன் மனைவியை சேராயாக, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. உன் மருமகளை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணம் ஆக்கலாகாது. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணம் ஆக்கலாகாது, அவளுடைய குமாரரின் மகளையும் அவளுடைய குமாரத்தின் மகளையும் நிர்வாணம் ஆக்கும்படி விவாகம் பண்ணலாகாது. இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள், அது முறைகேடு. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஸ்திரீயானவள் சூதகத்தால் விலக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணம் ஆக்க அவளோடே சேராதே. பிறனுடைய மனைவியோடே சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மேலேகுக்கு என்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. நான் கர்த்தர். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்திவிடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளின்படி யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென்.